வெல்கம் டு நம்ம வீடு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தூதுவளையினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க. மழைக்காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சளி இருமல் தொந்தரவு வந்து அதிகமாவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, தூதுவளை ரசம் குடி சரியா போகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தூதுவளையர் வந்து ரசம் வச்சு குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சளி இருமல் வந்து போகும். ஸோ இந்த சளி இருமலை மட்டும்தான் இந்த தூதுவளை வந்து குணமாக்குமா அப்படின்னா இல்லைங்க. இதை விட இதுல இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள் வந்துட்டு இந்த தூதுவளையில இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய உணவுல சேர்த்திக்கிறதுக்கு கீரை வகைகள் அப்படின்னு சொன்னா நிறைய கீரை வகைகள் வந்து இருக்கு. இதுல மூலிகை குணம் கொண்டிருக்க கீரைகள் அப்படின்னு சொன்னா அதை வந்து தனித்தனியா பிரிக்கலாங்க. ஸோ அப்படிப்பட்ட கீரை வகைகள்ல மூலிகை தன்மை கொண்ட ஒரு சிறந்த மருத்துவ குணங்களை கொண்ட கீரை பட்டியலில் வந்து இந்த தூதுவளை கீரையும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த பாத்தீங்கன்னா இந்த தூதுவளை கீரை வந்து ரொம்பவே சத்து மிக்கது. உடலை வந்து ஆரோக்கியமாகவும் நம்மள நோய் இல்லாமலும் காக்கக்கூடியது இந்த தூதுவளை கீரைங்க. இந்த தூதுவளை கீரையில வந்துட்டு இலைகள், தண்டு, காய், பூக்கள் இது எல்லாமே வந்துட்டு மருத்துவ குணங்கள் கொண்டது. இந்த தூதுவளை கீரையில என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரதம், கொழுப்பு, தாதுச்சத்து, கார்போஹைட்ரேட், கால்சியம், இரும்புச்சத்து இதெல்லாம் வந்துட்டு இந்த தூதுவளை கீரையில வந்து இருக்குதுங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு பறந்து வளரும் தன்மை கொண்டது இந்த கீரை. இதனுடைய இலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முட்கள் வந்து நாம் பார்க்கலாம். இதை வந்து கற்பக மூலிகை என்றும் காயக்கல்பம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அழைச்சார்கள். இப்போ வந்து இது வந்து உடலில் வாதம், பித்தம், கபம் 3 இருக்கையில வாதத்தினால் உண்டாகும் நோயும் கபத்தினால் உண்டாகும் நோயையும் வந்து இந்த தூதுவளை கீரை வந்து குணமாக்கும். இந்த தூதுவளை கீரை வந்து நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒவ்வொன்றா வந்து கியூர் ஆகுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பித்த நீர் அதிகரிப்பால் வந்து நம்மளுடைய கண்கள்ல வந்து நீர் சுரத்தல் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து இருக்கும். அந்த நோய் வந்து கியூர் ஆவதற்கு ஒரு சிறந்த மருந்தா வந்து இந்த தூதுவளை வந்து இருக்கு. இந்த தூதுவளையில பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமா இருக்குது. ஸோ அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வந்து இது ஒரு பலமாவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை வந்து இலை வந்து நம்ம அதிகமா சாப்பிடும் போது ஆஸ்துமா, ஈஸ்னோபீலியா அப்படிங்கிற நோய் வராமலும் நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த தூதுவளை வந்து பயன்படுதுங்க. அடுத்தது இறப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா வந்துட்டு இரும்பல் இருக்கிறவங்க, இளைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த தூதுவளை கீரையை வந்துட்டு அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து குணமாகும். உடல் பலவீனமாக இருப்பவர்கள், உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த தூதுவளை சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த தூதுவளை வந்து பயன்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வயிறு மற்றும் வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கிறது இந்த தூதுவளை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தூதுவளை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து தீரும். வாயு பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த தூதுவளை வந்து சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளி, ஒரு சிலருக்கு வந்து நெஞ்சு சளி வந்து ரொம்பவே இருக்கும். அதே மாதிரி இரும்பலும் வந்து விடாம இருமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த தூதுவளை வந்துட்டு சாறு எடுத்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய நெஞ்சு சளியும் வந்து குறையும், இரும்பலும் வந்துட்டு குணமாகுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொண்டையில் வந்து கரகரப்பு, தொண்டை எரிச்சல், மார்பு சளி, மூக்கடைப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த தூதுவளை சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த பிரச்சனைகளும் வந்துட்டு குணமடையும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொண்டையில வந்துட்டு ஒரு சிலருக்கு சதை வந்து டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த தூதுவளையை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அதனுடைய தொண்டையுடைய சதை வந்து வளர்ற அளவு வந்து குறைஞ்சு அந்த டான்சில் இல்லாம போகும். ஸோ அது வந்துட்டு படிப்படியா வந்து அதனுடைய பிரச்சனைகள் வந்து குறைஞ்சி வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த டான்சில் வந்துட்டு பயன்படுது. அடுத்தது நீரிழிவு நோய் இருப்பவர்களும் வந்துட்டு அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த தூதுவளை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த தூதுவளை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் மற்றும் நுரையீரல் கோளாறு உள்ளவர்களும் இந்த தூதுவளை வந்துட்டு அதிகமா சாப்பிடலாம். இதனுடைய பூக்களை வந்து எடுத்து அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கல்லீரல், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்துட்டு நமக்கு வந்து குணமாகுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு பாதையில வந்து தொற்றுக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சரியா சுவாசம் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ
அப்படி இருக்கும்போது அந்த மூச்சு பாதையில இருக்க தொற்றுகளை வந்து அழித்து நம்மளுடைய சுவாசத்தை வந்து சீராக்குறதுக்கு இந்த தூதுவளை வந்து மிகப்பெரிய பங்காற்றுதுன்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மூக்கில் நீர் வடிவது, வாயில் உமிழ்நீர் சுரப்பு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறீங்க. அடுத்து பல்லீறுகளில் குறைபாடு, நீர் சுரப்பு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு இந்த தூதுவளை வந்துட்டு ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பழம் வந்து நமக்கு அதிகமா கிடைச்சிச்சு அப்படின்னா, தூதுவளையுடைய பழங்கள் வந்து நமக்கு அதிகமா கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடியை வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு பால்ல கலந்து கூட கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்கள் வந்து மலம் கழிப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாமே க்யூர் ஆகும். ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இதை கொடுக்கும்போது நம்மளுடைய உடம்புல வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவுல வந்து அடிக்கடி இந்த தூதுவளையை வந்து சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா, தொண்டை புற்றுநோய், கர்ப்பப்பை, வாய் புற்றுநோய் இதெல்லாம் வராமல் வந்து தடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சளி இருமல் காய்ச்சல் வந்தா இந்த தூதுவளையை தாங்க ஃபர்ஸ்ட் ரசம் வச்சு குடிப்பாங்க. ஸோ அப்படி வச்சு குடிக்கும் போது சளி காய்ச்சல் இருமல் இல்லாமல் போகும். ஸோ அதனாலே நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு இதை வந்துட்டு காயக்கல்பம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பேரும் வச்சு அழைச்சார்கள். ஸோ அதனால ரொம்பவும் வந்து இந்த தூதுவளை வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய வகையில தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த தூதுவளை வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய நினைவாற்றல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தூதுவளை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அளவில்லாத நன்மைகளை வந்துட்டு இந்த தூதுவளை வந்து இருக்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த தூதுவளை வந்து உணவுல வந்து அதிகமாக சேர்த்திக்கிட்டு நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோட வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இனிமே நாமளும் வந்து தூதுவளை கிடைச்சா வந்துட்டு ஏதோ ஒன்று செய்யுங்க. தூதுவளை கீரை வந்துட்டு துவையல் செய்யலாம், அப்புறமேட்டு ரசம் வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேன், பால் இந்த மாதிரி வந்து கலந்து குடிக்கலாம். இலை கிடைச்சாலும் சரி, பூ கிடைச்சாலும் சரி, பழம் கிடைச்சாலும் சரி, எதையும் விடாதீங்க. நம்மளுடைய உணவுல வந்துட்டு இந்த தூதுவளையை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுடைய உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்ல நன்மைகள் வந்து இந்த தூதுவளையில இருக்குது. ஸோ பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த தூதுவளையினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபாக இன்னைக்கு நாம் பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல் நீங்களும் வந்து இந்த தூதுவளையை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.